Hi friends, வணக்கம். நான் ராதிகா. வெல்கம் டு e-com Gen X தமிழ். இன்னைக்கு e-commerce businessல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேக்கிங். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேக்கிங்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு ப்ராடக்ட்டையும் நம்ம சேல் பண்ணும்போது கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணும்போது ப்ராப்பராக பேக் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டை டிஸ்பேச் பண்ணணும். அது ஏன் அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணி ப்ராப்பராக அனுப்புனீங்கன்னா தான் கஸ்டமருக்கு ரீச் ஆகிற வரைக்கும் அந்த ப்ராடக்ட் நல்ல செக்யூரிட்டியாகவும் கரெக்டாகவும் நல்ல ஃப்ரெஷ் பீஸாகவும் கஸ்டமர்கிட்ட போய் ரீச் ஆகும். ஸோ கஸ்டமர் வாங்கும்போது இந்த கண்டிஷன் நியூ ப்ராடக்ட் தான் நல்ல பேக்கிங்கில் இருக்குது அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை எது கொடுக்கும் அப்படின்னா உங்கள் ப்ராடக்டோட பேக்கிங். ஏன்னா கஸ்டமருக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த ப்ராடக்டோட இமேஜ் பார்த்து தான் அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் நமக்கு ரீச் ஆகுது அப்படின்னு. ஸோ உங்கள் பேக்கிங்கை பார்த்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி ஓகே ப்ராடக்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டை கஸ்டமருக்கு எது கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்டோட பேக்கிங் தான். ஸோ பேக்கிங் அப்படிங்கிறது உங்களுடைய ஆர்டரில் ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அந்த பேக்கிங்கை எப்படி பண்ணணும், எதுக்கு அந்த பேக்கிங்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ நீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டரை நீங்கள் பேக் பண்ணி கஸ்டமருக்கு சென்ட் பண்ணும்போது அந்த பேக்கிங்கில் என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கணும், ஒரு பேக்கிங் பார்த்த உடனே கஸ்டமருக்கு எந்தெந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் உங்கள் மைண்ட் செட்டில் வரும், ஸோ உங்கள் பேக்கிங்கில் நீங்கள் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் உங்களுக்கு வந்து 5 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை உங்கள் பேக்கிங்கில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. நம்ம எதுக்காக ஒரு ப்ராடக்ட்டை பேக் பண்ணுறோம் அப்படின்னா அது சேஃப்டியாக கஸ்டமர்கிட்ட போயிட்டு ரீச் ஆகணும். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ஏனோ தானோ அப்படியே கையிலேயே கொடுக்க முடியாது. ஸோ அதை ப்ராப்பராக பேக் பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொடெக்டடாக அந்த பார்சல் போய் சேரும்போது கஸ்டமர் நியூ பீஸா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ப்ராடக்ட்டும் டேமேஜ் இல்லாமல் செக்யூரிட்டியாக இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈஸி ஹேண்ட்லிங். ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் இப்போ பார்சல் பண்ணி டிஸ்பேச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரொம்ப ஹெவி வெயிட்டடாக இல்லாமல் லைட் வெயிட்டடாக பார்க்க காம்பேக்டாக அண்ட் ஈஸி ஹேண்ட்லிங்காக இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை எந்த டேமேஜும் இல்லாமல் இல்லை எந்த கிராக்கர்ஸும் இல்லாமல் கஸ்டமர்கிட்ட டெலிவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வெயிட் கம்மி அப்படிங்கிறனால அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி டிஸ்பேச் பண்ண முடியும். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஈஸி ஹேண்ட்லிங். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். கஸ்டமர் அந்த பாக்ஸை பார்த்த உடனே ஸோ இந்த பாக்ஸில் இந்த ப்ராடக்ட் தான் இருக்கும், ஸோ அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அதை பேக் பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ராடக்டோட ஷேப் என்ன, சைஸ் என்ன, அது மாதிரி பார்த்துட்டு ஸோ இந்த ப்ராடக்ட் தான் இந்த பாக்ஸில் இருக்கும் அப்படின்னு கஸ்டமர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரியாக உங்கள் பேக்கிங் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலோ இல்லை லேப்டாப்ஸோ இல்லை டிவியோ இது மூணுமே வெரைட்டி ஆஃப் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு பேக்கிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அந்த பேக்கிங் பார்த்த உடனே இதுக்குள்ளே டிவி தான் இருக்குது, இதுதான் மொபைல் பாக்ஸு, மொபைல் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்கு பேக்கிங் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ். நார்மலாக கையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அது நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த பீஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்லை அது டல்னஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு பேக்கிங்காக கொடுக்கும்போது அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், பார்க்கவும் வியூவபிளாக இருக்கும். அண்ட் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது டஸ்ட் எதுவும் இல்லாமல் ப்ராப்பராக ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி நியூ ப்ராடக்ட் இருக்கும்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அதை வாங்குவாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் விரும்புவாங்க. ஸோ இது வந்து ஒரு கன்வீனியன்ட், அப்படியே கையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு நமக்கு டைமும் இருக்காது, அது ப்ராப்பரான மேனராகவும் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம பேக் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ்னஸ். ஒரு கஸ்டமர் இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் எப்போ நமக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு கஸ்டமர் ஆப்வியஸ்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஈகர்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த டைம்ல உங்களுடைய ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் ஆகும்போது டெலிவரி ஆகும்போது இந்த பாக்ஸை பார்த்த உடனே கஸ்டமருக்கு ஒரு ஈகர்னு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாத்தையுமே அது வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான உங்க பேக்கிங் இருக்கணும். ஸோ அந்த பேக் பார்த்த உடனே கஸ்டமர் அட்ராக்ட் ஆகணும். ஓகே ப்ராப்பரா பாக்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க, ஸோ ப்ராடக்ட் கண்டிப்பாக உள்ள சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது கஸ்டமர் அட்ராக்ட் ஆகுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆர்டர்ஸ் உங்களுக்கு பிளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன். ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் டெலிவரி பண்ணும்போது அது வந்து இன்னொரு சேல்ஸ்க்கான ப்ரொமோஷனாக தான் இங்கே இருக்கு. ஏன்னா கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, அதை நீங்கள் சேல் பண்ணுறீங்க, டிஸ்பேச் பண்ணுறீங்க, டெலிவரி ஆகுது, கஸ்டமர் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தே ஃபீல் எக்ஸைட்டட். ஓகே இந்த ப்ராடக்ட் நியூவாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்ல கண்டிஷன்ல இருக்கு, நல்ல பேக் பண்ணியிருக்காங்க, பேக்கிங் பார்க்கும்போதே ஒரு அட்ராக்டிவா இருக்கு, பார்க்கும்போதே நம்ம மைண்ட் செட் பீஸ்ஃபுல்லா இருக்கு, ப்ராடக்ட் வந்து கரெக்டா சேஃப்டியா நம்ம கிட்ட வர வரைக்கும் அதுக்காக அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க,
ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கஸ்டமர் மைண்ட் செட்ல வரும்போது அவங்க கண்டிப்பா எகெயின் ரீசேல் உங்ககிட்ட போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த சேல்ஸ் கண்டினியூட்டியா வர்றதுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கு. ஸோ நீங்க பண்ற எல்லா ஆர்டர்ஸுமே நெக்ஸ்ட் சேலுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் நீங்க சக்சஸ்ஃபுல்லா டெலிவரி பண்ணி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அவங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஈஸியஸ்ட் வே டு அட்ராக்ட் ஒன் கஸ்டமர் டு பிளேஸ் அண்ட் ஆர்டர். நார்மலா போயிட்டு நீங்க ஆர்டர் போடுங்க சேல் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா ஸோ இந்த மாதிரியான பேக்கிங் வச்சு அவங்களை அட்ராக்ட் பண்ணும்போது அவங்க கம்பல்சரி உங்களுக்கு திரும்பவும் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஈஸியஸ்ட் வே ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் சேல்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நீங்க பேக்கிங்ல மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நாம இந்த ப்ராடக்ட்டை ப்ராப்பரா பேக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்புறோம். ஸோ இந்த டீடைல்ஸ்ல எது ஒண்ணு இல்லைன்னாலும் அந்த ப்ராடக்ட் ப்ராப்பரா இருக்காது, ஃபினிஷா இருக்காது, ஃபுல்ஃபில் ஆகாது அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ராப்பரா நீங்க நெக்ஸ்ட் டைம் ஒரு ஆர்டர்ஸ் வருது நீங்க பேக் பண்றீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய பேக்கிங்ல இன்க்ளூடடா இருக்கா, இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்களா, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பார்த்து உங்களுடைய ஆர்டர்ஸை பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேக்கிங் பத்தின வீடியோ. ஸோ இதுல ஏகப்பட்ட டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையே நீங்களும் உங்களுடைய ப்ராடக்ட்டை பேக் பண்ணும்போது டிஸ்பேச் பண்ணும்போது உங்க மைண்ட்ல வச்சு ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு கண்டினியூட்டியா வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பேக்கிங் பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஃபார் மோர் வீடியோஸ்க்கு ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு கண்டிப்பா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேஷன் நான் உங்களுக்காக போட்டுட்டே இருக்கேன். நீங்க வியூவர்ஸ் கேட்கறதுக்கு ஏத்த மாதிரியான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் கேட்கறாங்க, கஸ்டமர்ஸ் என்னெல்லாம் கேட்கறாங்களோ ஸோ அதை வச்சுதான் நான் இந்த வீடியோஸ் மேக் பண்றேன். ஸோ உங்களுக்கும் இது இல்லாம வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை ரிலேட்டடா நான் உங்களுக்கு வீடியோஸை போஸ்ட் பண்றேன். இந்த டாபிக் பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின நிறைய டீடைல்ஸ் வேணும், நிறைய நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. இ-காமர்ஸ் பத்தின எல்லா அப்டேஷனுக்காகவும் மறக்காம இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.